நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல PhonePe பத்தி நம்ம பேச போறோம். PhonePe எத்தனை பேர் நீங்க பயன்படுத்துறீங்க? PhonePe மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பே, கூகுள் பே, அமேசான் பே, அதுக்கப்புறம் பேடிஎம், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இவங்களும் இந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. என்ன சர்வீஸ்னா டிஜிட்டல் வேலெட், அதாவது நீங்கள் பணத்தை ரிசீவ் பண்ணலாம், பணத்தை சென்ட் பண்ணலாம். அந்த ஒரு வசதியை இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபோன்பேயை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன் பிரத்யேகமாக இந்த ஃபோன்பேயை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். அதுக்கு வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2020 எப்படி போச்சுன்னு. கண்டிப்பாக கொரோனான்னு சொல்லிட்டு அந்த வருஷத்தையே முடிச்சிட்டோம், வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நிறைய பேர் வேலையை இழந்துட்டாங்க, நிறைய நிறுவனங்கள் மூடப்பட்டது, சிறு தொழில் பாதிக்கப்பட்டுச்சு, நிறைய பேர் இறந்துட்டாங்க பட்னினால். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 2020 நடந்துச்சுன்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் நடந்தது. பட் இந்த மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்களெலாம் செம ஹாப்பின்னு சொன்னாங்க. டிசம்பர் மாதம் இந்த ஃபோன்பேயோட அந்த டிரான்சாக்ஷன், அதாவது மணி டிரான்சாக்ஷனோட நடந்திருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா அதிகம் சொல்லலாம். அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 900 மில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.83 ட்ரில்லியன் இந்தியன் மணிக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசம்பர் மாதம் டாப் இடத்துல பிடிச்சிக்கிட்டாங்க. ரெண்டாவது இடத்துல கூகுள் பே, அதுக்கப்புறம் பேடிஎம். ஸோ இந்த மூணு நிறுவனங்களும் இந்த யூபிஐன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் சிஸ்டம். ஸோ இந்த விஷயத்தை கையில் எடுத்து அவங்க டாப்பில் இருக்கிறாங்க டிசம்பரில். முந்தைய மாதம் நவம்பரில் அவங்க கொஞ்சம் பின்தங்கி இருந்தாங்க. பட் டிசம்பரில் செம்ம லெவலில் டாப்பில் போயிட்டாங்க, டாப் கியரில் போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த ஃபோன்பே. ஸோ இந்த ஃபோன்பே யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட இன்னொரு நிறுவனம் சொல்லலாம் ஃபோன்பே. இந்த ஃப்ளிப்கார்ட்டை யாரும் வாங்கியிருக்கா? நம்ம வால்மார்ட் இல்லைங்க, அமெரிக்கன் கம்பெனி வால்மார்ட். இவங்க தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட் அப்படியே வாங்கிட்டாங்க. நிறைய ஷேரை பிடிச்சி வாங்கி அவங்களுடைய கையில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஃப்ளிப்கார்ட்டோட ஒரு சப் நிறுவனம் தான் இந்த ஃபோன்பே. ஸோ இந்த ஃபோன்பேக்கும் இப்போ கூகுள் பேக்கும் பயங்கர பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த டிரான்சாக்ஷனில் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்பேயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அந்த ஃபோன்பேயில் என்னெல்லாம் இருக்குது? ஏன்னா திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய நிறுவனங்கள் தங்களுடைய அப்ளிகேஷனை புது அப்டேட்டை கொடுத்து மொத்த செட்டிங்கையும் மாற்றிடுறாங்க. ஸோ நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த விஷயத்த அதே இது 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா புது விஷயங்களை அவங்க ஆட் பண்ணும்போது புது விஷயங்களை உங்களால் நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்டேட் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அந்த அப்ளிகேஷனை மறுபடியும் விசிட் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ அந்த நோக்கத்துக்காக இந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ஃபோன்பேயை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம், நம்ம எப்படி பயன்படுத்தலான்ட்டு. நண்பர்கள், வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் ஃபோன்பே. ஸோ இதை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் இந்த ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மணி டிரான்சாக்ஷன், பேமெண்ட், இது எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஃபோன்பேயை பயன்படுத்த நினைக்கிறவங்க ஸோ என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிடலாம். இந்த இடத்துல உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இதில் கீழே வரக்கூடிய ஸ்க்ரீனில் எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்தா மட்டுமே இந்த ஃபோன்பேயை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பை சென்டிங் எஸ்எம்எஸ், ஒரு எஸ்எம்எஸ் கோடு வரும். அந்த கோடு உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அதில் அப்ளை ஆகும். அப்ளை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன்பேயை நீங்கள் உள்ள முழுமையாக பயன்படுத்தலாம். இப்போ என்ன பண்ணுறேன், கீழே சென்ட் எஸ்எம்எஸ் இருக்கும், அதை நான் டேப் பண்ணுறேன். வழக்கம் போல் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் மொபைலில் டியூல் சிம் இருக்கும். அதில் கரெக்டாக எந்த சிம்முக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் சென்ட் எஸ்எம்எஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் முடிச்சுக்கோங்க. நண்பர்களே, நம்ம முழுமையாக ஃபோன்பேக்குள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அதோட மெயின் செட்டப் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னா எல்லாமே உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், டாப்பில் பார்த்தீங்கன்னா என்னோட லொக்கேஷன் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இது டைரெக்டாக ஏன் டிஸ்பிளே ஆகுதுன்னு நீங்கள் இங்கே நல்லா கவனிக்கணும். உங்கள் ஃபோனில் லொக்கேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதோட லொக்கேஷன் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணிடும். இதில் எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கலாம். அதில் நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாக இங்கே நீங்கள் சர்ச் பண்ணி லொக்கேஷனை கொண்டு வர முடியும். இல்லை அட்ரஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா QR கோட் மெத்தட் இருக்குது. QR கோட் அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாக நீங்கள் ஏதாவது ஸ்கேன் பண்ணால் ஸ்கேன் பண்ணிக்கலாம் பே பண்ணுறதுக்கு.
அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டாக்டர் கன்சல்டேஷன், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது கேம்ஸ் வேணும்னா கேம்ஸ் பாருங்கள், இந்த கேம்ஸ் பாருங்கள், இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாருங்கள். ஸோ எல்லாமே இது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ட்ராவல் பயணம் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட், இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு கேஷ்பேக்லாம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த பிராண்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கோடு கொடுப்பாங்க, கேஷ் கொடுப்பாங்க, ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆஃபர்லன்னா வியூ மோர் ஆஃபர்ஸ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வகையான பிராண்டோட ஆஃபர்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா அதில் உள்ள இந்த கேஷ்பேக், கூப்பன் கோடு, இது எல்லாத்தையும் நீங்கள் ரிசீவ் பண்ணிடலாம் இந்த ஃபோன்பே மூலியமாக. அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஹோம் பட்டன் இருக்குது. ஹோம் பட்டனில் வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. டிடிஹெச் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பே பில், எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணலாம், கிரெடிட் கார்டு பில் பே பண்ணலாம், லோன் ரீபேமெண்ட் பண்ணலாம், எல்ஐசி இன்சூரன்ஸ் நீங்கள் இப்போ இது பண்ணலாம். உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து போஸ்ட்பெய்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுடைய மொபைல் வந்து ப்ரீபெய்டில் இருக்குன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சி ஆல், அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. டொனேஷன் பண்ணலாம். ஏதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபைனான்ஷியல் ரீதியாக வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதே நீங்கள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கணுமா, பை கோல்டு 24 கேரட் கோல்டு, அதே நீங்கள் வாங்கலாம். கோல்டு வாங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோன்பேல கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கி சேமித்து வச்சுக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸ்டோர்ஸில் கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. சர்வீஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸில் நிறைய உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய அந்த ஷாப்ஸோட இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை மணி அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இதில் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், அப்புறம் ஹெல்த் கவர், ஸோ இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஹிஸ்டரியில் ஒன்றுமே இல்லை. ஸோ டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட டீட்டெயில்ஸை எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இமெயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மை அட்ரஸ், லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பில் நோட்டிஃபிகேஷன் வரும். செட்டப் பாஸ்வேர்டை நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஸ்க்ரீன் லாக், அது வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேவைன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். பிளாக்டு கான்டாக்ட், சில கான்டாக்ட் வந்து நீங்கள் பிளாக் பண்ண நினச்சா நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை இணைச்சி சில ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த மாதிரி விரும்புகிறவங்க கண்டிப்பாக பண்ண முடியும். இதில் மை பீம் யூபிஐ ஐடின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆட் நியூ பீம் யூபிஐ ஐடி, ஸோ அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன மொபைல் நம்பரை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த நம்பரை தான் வந்து நீங்கள் ப்ரைமரி மொபைல் நம்பராக நீங்கள் வந்து பயன்படுத்த போகிறீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கார்டெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணுமோ அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். லிங்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா எஸ்எம்எஸ் மெசேஜும் இந்த நம்பருக்கு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மை மணி அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலிமா இதில் டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், இது எல்லாத்தையும் உங்களுடைய ஃபோன்பேயில் ஆட் பண்ணது மூலிமா ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் ஃபோன்பேயில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதாங்க ஃபோன்பேயோட முழுமையான செட்டிங். ஸோ கார்டை, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டை எங்கே ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்களா பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பகுதியில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் இந்த ஃபோன்பே மூலியமாக. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஃபோன்பேயில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இந்த ஃபோன்பேயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு செட்டப்பை கொடுத்துருக்காங்க. பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய ஃபோனில். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபோன்பேயை பற்றி நீங்கள் முழுமையான விவரங்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, இது மற்றவங்களுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலனடையட்டும். நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.